ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ப்ரவியில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் வந்து பார்த்துமா ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து சூப்பராக வந்து உங்கள் பிக்கை ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலாம். ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிவிட்டு ஒரு லைக் வந்து போட்டுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தா இந்த அலைட் மோஷன் ஆஃபீஸ் பண்ணி நம்ம எடிட் வந்து பண்ண போகிறோம். ஆப்கான லிங்க் வந்து என்னுடைய இன்ஸ்டாவோட பயோ வந்துருக்கு. ஆப்கான லிங்க் கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி அவ்வளோ வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ரைட் சைட் டவுனில் ப்ராஜெக்ட் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தா இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன். ப்ராஜெக்ட்டுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். எப்படி எடிட் வந்து பண்ணணும்னு சொன்னால் டீட்டெயில் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுனா இங்கே ஒரு 3 பிக்குக்கான குரூப் லேயர்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கை வந்து ரீசைஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். என்ன ரீசைஸ் எந்த சைஸ்னால் பேக் வந்து கிரிங்கா ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 4:5 டிஸ்டன்ஸ் ஒரு ரேஷியோ செலக்ட் வந்து பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் வந்து கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கீழே ரெசிடென்ட் ஒரு கிரிங்கா ப்ளஸ் அங்கே கிளிக் பண்ணுங்கள். மீடியா அண்டர் ஃபோல்டர் செலக்ட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து போயிடுங்க. ஓகேங்களா? போயிட்டு பிக்கு கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் ரெசிட் டேப்பில் ஒரு ப்ளஸ் ஐக்கன் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து ஆட் ஆகும். அவுட்டர் சைடில் பிளாக் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை ஃபில் பண்ணுறதுக்கு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் ரெசிட் டேப்பில் 3 டாட் கிளிக் பண்ணி 5th இருக்க ஃபில் கம்பல்சரி ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபில் செட் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் மேலே சேம் ரெசிட் டேப்பில் ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேம் எஸ்பிஎன்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே இமேஜ் வந்து 4:5 ரேஷியோ கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம சேவ் ஆப்ஷன் சிம்பிளாக கிளிக் பண்ணி க்ளோஸ் வந்து கொடுத்தீங்கன்னா பிக் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்து இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் ஒரு 3 பிக்கான குரூப் இருக்கா. நான் ஒன்ஸ் ஒரு லேயரில் சொல்கிறேன். சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் 2 லேயரில் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கிற லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் வந்து கொடுத்தீங்கன்னா உள்ள ஒரு க்ரீன் கலராக ஒரு லேயர் வந்துருக்கும். ஓகேங்களா? அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அது கிளிக் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் வந்து பண்ணிட்டு மேலே வந்து ஃபோல்டர் நேம் வந்து இங்கே இருக்கும். அந்த ஏரோ கிளிக் பண்ணி அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணால் அதில் நீங்கள் கிராப் பண்ண பிக்கு வந்து ஷோ வந்து ஆகும். இப்போ அந்த பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்பில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணினா பிக் இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஆகும். ஓகேங்களா? ஆட் ஆகி முடிஞ்சோன்னா ரைட் சைட் டவுனில் பாருங்கள் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்கள் சாய்ஸ் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஃப்ரேமில் எந்த லெவலில் வந்து இமேஜ் வேணுமோ, ஐ வேணுமோ, ஹியரிங் வேணுமோ, ஓகேங்களா? உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் வந்து பண்ணிங்க. இல்லை மவுத் வேணா கூட மவுத்து கூட நீங்கள் வந்து ஜூம் வந்து பண்ணி செட் வந்து பண்ணிடலாம். உங்கள் சாய்ஸ். உங்களுக்கு எந்த எப்படி இமேஜ் வேணுமோ கரெக்டாக ஜூம் பண்ணி செட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? ஜூம் பண்ணுறது ஜூம் அவுட் வந்து பண்ணுறது உங்கள் சாய்ஸ் தான். ஓகேங்களா? எந்த லெவல் வேணுமோ செட் வந்து பண்ணிங்க. செட் பண்ணிட்டு லைட்டாக பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கான பிக் வந்து இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் ஆட் பண்ண சொல்லுவோம். சம் டைமில் பார்த்தா பிக்கு வந்து கட் வந்து ஆகும். அந்த கட் ஆகிற சமயத்தில் அப்படியே ரெண்டுக்கு வந்து போய்ட்டு இந்த லேயர் சைடில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்பாண்ட் வந்து பண்ணினா இது மாதிரி எக்ஸ்பாண்ட் வந்து ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிம்பிளாக வச்சு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் கார்னரில் ஒரு ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி இந்த எடிட் வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகே, எடிட்டிங் வந்து பிடிச்சிட்டா மறக்காம ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிங்க. டாடா பாய்.